Hi everyone, I'm Jayashree Menon here. நம்ம எல்லா எபிசோட்லேயுமே வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாட்டியும் போன வாட்டி எல்லாமே நம்ம சின்ன ஒரு டெம்பிள் டூர் பார்த்தோம், பைரவர் கோயில் பார்த்தோம், பிரயாக் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட் வந்துட்டு சபரிமலைக்கு ஒரு சின்ன ஒரு பிலிகிரிமேஜ் மாதிரி நாங்கள் போனோம், ஒரு கேங் ஆஃப் பீப்புள். அதோட ஒரு சின்ன ஸ்டோரி எப்படியெல்லாம் போனோம். எல்லோரும் சொல்லுவாங்க மலைக்கு மேலே ஏறும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம், சுவாமியே நினச்சிக்கிட்டு போனோன்னு. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபுல் கேங்கோடு நாங்கள் போனோம். அந்த ஸ்டோரி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சபரிமலைக்கு போகும்போது வந்து ஒருத்தவங்க வந்து எப்படி இருக்கணும், எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், எவ்வளோ கடவுளுக்குன்னு நம்ம எவ்வளோ டிவோட்டியாக இருக்கணும் அப்படின்றது இந்த எபிசோடில் பார்க்குறோம். எல்லா சுவாமிகளுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஐதீகம் இருக்கும், ஒவ்வொரு விரதங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஃபாஸ்ட் பண்ணணும், ஹனுமானுக்குனா இந்த மாதிரி ஃபாஸ்ட் பண்ணணும், சாய்பாபாவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இதில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பி மோடில் இருக்கிற ஒரே கடவுள் எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு பிள்ளையார் மட்டும்தான். அவருக்கு எந்த விதமான ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலே கிடையாது. பட் சபரிமலை சுவாமி அப்படின்றது ஐயப்பன் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லேடி போகும்போது எப்படி இருக்கணும், அவங்களோட அசுத்தம், அதாவது 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்வாங்க. அப்படி இல்லையா, அவங்களோட மாதவிடை, அதாவது அவங்களோட சம்ஸ் அது வந்து ஸ்டாப் பண்ண அப்புறம் தான் போகணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடவே கூடாது, தினம் காலையில் 4:30-5 மணிக்கு குளித்து பூஜை பண்ண அப்புறமா தான் நம்ம டிஃபன் சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடைப்பிடித்து ஒரு சுவாமி கிட்ட, ஒரு கடவுள்கிட்ட நம்ம ஐக்கியமாவது தான் இந்த விரதத்துக்கு உண்டான ஒரு மதிப்பும், இந்த விரதம் நம்ம எதுக்காக எடுக்கிறோன்ற ஒரு விக்ட்ரியும் அதில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் விரதம் இருந்துட்டு போகிறாங்க, 1 டேயில் விரதம் இருந்துட்டு போகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து சபரிமலைக்கு போகும்போது ஃபுல் டைம் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து போனால் அது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு. அண்ட் நம்ம நினச்ச காரியமும் நடக்கும். எல்லாருமே ஒன்று நினைப்போம் இல்லையா, சுவாமிக்கு கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்போம் இல்லையா, இது நடந்தால் இங்கே நான் வருவேன், இது பண்ணால் இங்கே நான் வருவேன் அப்படின்றது இல்லாமல், அப்படி செல்ஃபிஷாக இல்லாமல் நான் உங்ககிட்ட ஐக்கியமாகறேன், உனக்கு என்ன, உங்களுக்கு வந்து என்ன எனக்கு நல்லது கெடுதல்ன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி என்னை நீங்கள் பிளெஸ் பண்ணணுன்ற அந்த மோட்லேயே நம்ம போனோன்னா நம்ம நினச்ச காரியம் எல்லாமே விக்ட்ரி ஆகுன்றது என்னோட பர்சனலான ஒப்பீனியன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சின்ன ஒரு ஜேர்னி ஆஃப் சபரிமலை பார்க்கலாமா? ப்ளீஸ் கீப் வாட்சிங்.
சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணம்